What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். அவங்க ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாவங்கள்னு வந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இமீடியட்டா கமெண்ட்ல விழுவுது. பரிதாபங்கள் போட்டிருக்காங்க பாருங்க பாருங்க பாருங்கன்னு. அவங்க ஆர்வமா ரொம்ப இருக்காங்க. ஆர்வமா இருக்க மாதிரிலாம் இருக்கு. எப்போதும் யூஸ்வலா ஹஸ்பண்ட் பாவங்கள் வரும், ஒய்ஃப் பாவங்கள் வரும். ரெண்டு சேர்ந்து வருது. ரெண்டுமே தனித்தனியா ஒரு வாட்டி பண்ணோமா? இல்ல பாக்குறதுக்கு கோபி பாக்குறதுக்கே செம்மையா இருக்காரு ரெட் சாரியில. மேக்கப் நல்லா இருக்குல்ல? சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. உண்மையான ஒரு போட்டோ மாதிரி. ஜோ என்ன எடிட்டிங் நல்லா இருக்கு வர வர உங்களுக்கு. பக்குன்னு தான் இருக்கு ஆன் பண்றதுக்கு. எனக்கும் தான் எனக்கு பயமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் இப்படிதான் இருக்கு. உனக்கும் பிடிக்குமா? கடவுளே நல்லபடியா காமெடி இருக்கணும். ஏங்க ஈனுங்க வந்துட்டீங்களா? என்ன ஃபேஸ் உங்களுக்கு டயர்டா இருக்கு? நான் உங்களுக்கு சுக்கு காஃபி போட்டுறவா இல்ல இஞ்சி டீ போடவா? இஞ்சி டீ போடவா? இருங்க நான் போட்டு வந்துறேன். சேம் டைலாக்ஸ். நீங்க ஏலக்காய் போடவா? போடுமா போடு. என்ன தேங்க் என்ன சட்டலாம் வச்சு இல்ல நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, சரி, உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்குன்றதுக்காக தான். நல்லா இருக்கு. டீ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்ட்ரா சுகர். இல்ல வேணாம் நல்லா கரெக்டா இருக்கு. என்னவா இருக்கும்? என்னங்க அங்க பாருங்களேன், அந்த அந்த பையன் என்ன சீன் பாத்தீங்களா? செம காமெடியா இருக்கு. என்னமோ விளையாட வேண்டியது. என்னடா தெரியல, லைஃப் கல்யாணம் பண்ணது இன்னைக்கு தான் நல்லா போற மாதிரி இருக்கு. சரி பால்கனில போய் நின்னு அப்படியே அந்த சன்ரைஸ் பார்க்கலாம் வரீங்களா? சன்ரைஸ் பார்க்கலாமா? என்ன ஆச்சு இன்னைக்கு? இன்னைக்கு தான் நடக்குது எல்லாமே. புரியல. சரி இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சேஞ்ச்னு கண்டுபிடிங்க கிளைமேட் பாக்கலாம். சேஞ்ச் ரொம்ப வெயில் ஏறிடுச்சு. கிளைமேட் சேஞ்ச் இல்லங்க, இன்னைக்கு வந்து என்ன என்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கு. நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, புது ட்ரெஸ் ஹேர் கட். முடி ஆட்றா முடி ஹேர் கட் பண்ணிருக்க. லைட்டா கொஞ்சம் ஐப்ரோ ஹேர் கட் இல்ல, ஹேர் கட் பண்ண மாதிரி நல்லா அழகா வச்சிருக்க. முடி வச்சிருக்க. முடி வச்சு ஹேர் கட் ஐப்ரோ தான் ப்ரோ. த்ரெட்னிங் கன்ஃபார்ம் த்ரெட்னிங் தானா? இல்ல த்ரெட்னிங் பண்ணனும் உனக்கு. அது பண்ணிட்டா பண்ணனும். ஆமா பண்ணனும் தான் சொல்லிட்டு இருக்கேன். பண்ண மாட்டீங்கறீங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. புது போயிட்டு இருக்கியா நீ? புது தோடே போடலையே நானு. தோடு இல்லையே அது. வேற என்னவா இருக்கும்? ஏறுதட கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. மோதிரம் போட்டுருக்கியா? எல்லாமே இதா இருக்கு. என்னவா இருக்கும்? என்னது இந்த பொட்டு வச்சிருக்கல, இந்த பொட்டு இவ்வளவு பெரிய பொட்டு இருக்கு. அதான் சேஞ்சா? சூப்பருங்க. எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கேட்டா நான் கஸ் பண்ணிடுவேன். நானு அச்சி கையை விட காரணம் பிடிச்சேன். ஏன்னா இவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளவு பெரிய ட்ரெஸ் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி சுத்தி காமிச்சிருக்கேனே. ட்ரெஸ் தானா? தெரியல. அது புதுசா எனக்கு ஏங்க இந்த ட்ரெஸ் நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தாங்க. அதுவே தெரியாது. இந்த ட்ரெஸ் நாங்க வாங்கி கொடுத்தேன். ட்ரெஸ் மறக்கலமா? நான் போட்ட மாதிரி இருக்குன்னு நான் கேட்டேன். நீ என்ன கலர் ஜட்டி வச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியும். உயிருக்கு உன் ட்ரெஸ் என்னன்னு தெரியல. நீ சொல்லாதம்மா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லாது. நீ கண்டுக்காத மாதிரி. நான் போட்டு கொடுத்த நான் காமிச்ச சன்ரைஸ் சன்செட் எல்லாமே வேஸ்ட். என்ன வேஸ்டா போச்சு ப்ரோ? துணி போட்டது நல்லா இருக்கு, Dress சூப்பரா இருக்குங்கற. அப்புறம் அதுக்கு என்ன வேணும்? நான் எதுவா பண்ணிருக்கேன்னா எனக்கு தெரியல. இங்க இருந்து போயிட்டு அது ஐப்ரோ பண்ணிட்டு வர வேண்டியது. ஐப்ரோ பண்ணதும் பண்ணாததும் எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா ஐப்ரோ இல்ல, நேத்து நான் ஆபீஸ்க்கு ரெட் கலர் சுடிதார் தான் போட்டு வந்தேன். சரி ஓகேவா? நான் ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்துட்டேன், முடியலன்னு சொல்லிட்டு. வந்தோன்னு வீட்டுக்கு வந்தோடனே கேக்குறாரு, என்ன ட்ரெஸ் மாத்திட்டு உட்காந்துருக்கேன்னு. காலையில போட்ட ட்ரெஸ்லயே தான் நீ இருக்கேன், அது கூட தெரியல. காலையில என்ன கலர் ட்ரெஸ் போட்டது? இப்ப இல்லல்ல, அதான் சொன்னேன். திடீர்னு ஷால் இல்லாம இருந்தேன். நான் போட்டது சுடிதார் தானே. அதான் ஷால் என்ன ஃபுல்லாவா மறைச்சிட்டு இருக்கு. கவனிக்கல, ஆக்சுவலா கவனிக்கல. அதுதான் உண்மை, அது ஒத்துக்கணும். அதனால கேக்குறேன், நீ ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு. நானே முடியாம படுத்திருக்கேன், நான் எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன், இதான் காலையில போட்டோன்னு. அப்படியா, நான் கவனிக்கலன்ட்டு போறாரு. அவனுக்கு நான் பரவாயில்ல, சுதாக இருக்கு. அந்த ரிமோட் எங்க? கோபமா இருக்காங்களாமா? சரி பாப்பமா. என்னம்மா? பறந்து வந்து விழுந்து
ஹெல்ப் ஏதாவது பண்ணுவா? என்னதான் ஹெல்ப் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் நான். ஹெல்ப் ஏதாவது பண்ணுவா? எதுவும் வேணாங்க, நானே பாத்துக்கிறேன். என்ன வந்திருந்தே உண்மையா இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிச்சவங்க வாழ்க்கை பூரா குஸ் காம்படிஷன் மாதிரி கேட்டு கரெக்ட். ரியாக்ஷன் தான் சேமா இருக்கு. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேச கேட்கல, வந்தாலும் எனக்கு சரியா கேட்கல, அதனாலதான். சேம் டு சேம். சுடுதண்ணில ஒரு இலைய போட்டு கொதிக்க வச்சு அதுல இறங்கும், அதுக்கு பேர் டிகாக்ஷன் சொல்லுவாங்க. அதுல பாலை ஊத்தி சர்க்கரை ஊத்தி குடிப்பாங்க. ஃபாரின்ல எல்லாம் அந்த பழக்கம் உண்டு. அதை செஞ்சு டீ தானே சாப்பிட்ற டைம் வச்சு 8 மணி டீ போட்டுட்டு தெரியும். நீ போட்டுக்க டீ தான் போடுறேங்க. ஏங்க கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? ரியாக்ஷன் செம்மையா இருக்கு. கேட்கலாம்னு வந்தேன். போச்சு 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 போச்சு. ஏமா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லாதான் இருக்கேன் மூஞ்சி. நல்லா இருக்காது. நீ நல்லா நீ மூஞ்ச மாத்திர எதுன்னு கேட்டா எதுவும் சொல்ல முடியாது. நான் மூஞ்சிலாம் மாத்தலங்க. என்னன்னு சொல்லி என்ன நீங்க பேசவும் கூடாது, பேசினாலும் பிரச்சனை. ஏன்னா அன்னியன் விக்ரமா 5 பேரையும் என்ன சார் பேச சொல்றீங்களா? என்னன்னு தெரிஞ்சா இது பண்ணலாம்னு நான் பாக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஏதாவது பிரச்சனையா? என்ன இங்க வா. ஒண்ணும் இல்லங்க. சாவு அடிக்கிறாங்க. பாத்திரத்தை உருட்டாத கோவம் வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு எரிச்சலா இருக்கு. மண்டல டம்மால் டம்மாங்கிற மாதிரி எனக்கு மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்கு. டம்மு டம்முன்னு போட்டு வைக்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. பாத்திரத்தை கழுவி வைக்கிறப்ப சவுண்ட் வராதா? இல்லம்மா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன பிரச்சனை? யார் சொன்னாதான் தெரியும். சொல்லாமலே இப்படி பண்ணாங்க. கெஸ் பண்ணுங்க என்ன பிரச்சனையா இருக்கு. கெஸ் பண்ணுங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்க கோபமா இருக்க. நல்லா தான் போனோம், வண்டியில கூட நல்லா தான் வந்துகிட்டு இருந்தேன். ஜோக்கெல்லாம் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள வந்தோன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு கடுப்பாகி உட்காந்துக்கிட்டு என்ன புரியல. நான் நினைச்சதா இருந்தா கரெக்ட். மன்னிப்பு கேட்கறேன். அதுக்கு நான் இல்லங்க ஒன்னும் இல்லைன்னு அப்படி மூஞ்சி வைக்காத. இல்லங்க ஒன்னும் இல்லைன்னு அப்படி மூஞ்சி வைக்காத. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல. என்னங்க ஒரு மூஞ்ச என்னன்னு சொல்லுறதே பிரச்சனை. எரிச்சல் அதிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொல்லணுமா? என்ன எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்ல? திருப்பி குஸ் காம்படிஷனா? என்னன்னு சொல்லு. என்ன வாங்கி கொடுத்தீங்களா? இங்க இருந்து போறப்ப என்ன சொன்னீங்க? Dress கடைக்கு போறோம், Dress எடுத்துட்டு வர்றப்ப டீ சாப்பிடலாம் சொன்னீங்கல்ல. டீ குடிக்கலைன்னா தலைவலியா இருக்கும். உங்களுக்கு ஏன் மேல அக்கறை இல்ல? ஓ டீ தரமா? 15 ரூபாய் டீ, ஒரு 15 ரூபாய் டீக்காக ஏமா அப்படி நிம்மதி இல்லாம வீட்டு மாத்துறா? முடிஞ்சு போச்சு. நிம்மதி இல்லாம மாத்துறனா? எல்லாமே இருக்கு. ஒரு டீயா டீனா வாங்கி இதெல்லாம் நான் பண்ணது இல்ல. நீ வா. கை வலிக்குது. அம்மா உடைச்சிருச்சு. ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான். நீ ஞாபகப்படுத்திருக்க வேண்டியது. நான் போனா நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். நீ ஞாபகம் வச்சிருக்கணும். நீ அக்கறைக்கு நான் பாப்பேன். செக் பண்ணிட்டே வருது. சீக்கிரம் நிப்பாட்டுங்க. உனக்கா தோணணும். ஏன் உனக்கு தோணல? ஏன் தோணல? நான் கூட சாரிப்பா, நான் சீரியஸ்லி நான் தப்பா நினைச்சிட்டேன். இந்த மாதிரி நீ மட்டும் தான் வந்து இது மாதிரி பண்றியான்னு நான் செக் பண்ணேன். ஞாபகம் இருக்கான்னு நான் பார்த்தேன். அப்படின்னு எனக்கு என்னடா அது ஏன் சரி இப்போ இப்படி இருக்கா போல இருக்கு. மத்தவங்களாம் கேஷுவலா விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். வைக்கிறத பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாமே இப்படிதான் இருக்கீங்க. சேம் டு சேம் வைப்லெட் சேம் டெய்லி குவிஸ் காம்படிஷன். நீயே கண்டுபிடி என்ன மனசுல இருக்குன்னு. எனக்கு எப்படி தெரியும் மனசுல இருக்குது என்னன்னு? அது நான் தான் சொல்லணும். குவிஸ் எனக்கு தான். நீ டெய்லி எதுக்கு மூட் அவுட்டா உட்காந்துருக்க, எது யோசிக்கிறேன் நான் தான் கெஸ் பண்ணும். நீ இல்ல நான் தான். அது தோணாது. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தா என்ன? அப்ப வீட்டுல வந்து காசு வேலைக்காரி வந்துட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏமா இங்க வாமா வேலைக்காரி சப்ஜெக்ட். பைக் ஒண்ணு. இது பைக் நிப்பாட்டிட்டீங்களா? பைக் நிப்பாட்டணும். ஏன் சார் பைக் இங்க நிப்பாட்டிங்க? நோ பார்க்கிங் போர்டு வச்சிருக்காங்களே சார். வழக்கமா தான் இங்க நிப்பாட்டுவேன் நானு. ஏன் பைக்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பைக்கை எல்லாம் வந்து வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க டிராபிக் போலீஸ். போலீஸ் தானா இல்ல வேற எதுவும்? போலீஸ் தான் தூக்கிட்டு போவாங்க. நீங்க என்ன பைக்கு? பைக் தான் சார். ஹலோ ஹலோ, எங்க படம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். எந்த ஸ்டேஷன் சார்? எங்க நீங்க என்ன பைக் ஓட்டிங்க சொல்லுங்க. திருடு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பைக் போலீஸ் தானே எடுத்துட்டு போனாங்க. திரும்பி போன் வருமா? சைட் லாக் பண்ண. நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஹலோ சாப்பிட்டீங்களா? இங்க வந்துருவீங்களா வீட்டுக்கு? வரமா வீட்டு போய் ஒரு நிமிஷம் இரு நான் கூப்பிடுறேன். இல்லங்க சாப்பிடுங்க சொன்னீங்கன்னா முட்டை போட்டு வைப்பேன். அதுக்கு தான். அதுக்கு இல்லம்மா இங்க வண்டி வேற சப்பாத்தியா ரைஸா டயட் சாப்பிட்டுக்கிறீங்க. பேசக்கூடாது.
திருடு போயிருக்குங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுக்கும் அந்த பாலத்துக்கு அடியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் ஒரு தடவை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. நான் போயிட்டு செக் பண்றேன். சார் ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார்? சார் நீங்க அங்க பாலத்துக்கு அடியில இருந்தாலும் இருக்கும். சப்போஸ் அங்க வண்டி நிப்பாட்ட இடம்ல ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரா தரமணிக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி ஏங்க நீங்க பேசுறப்ப கட் ஆயிருச்சு போன். கட்டால நான் தான் கட் பண்ணேன். வண்டி போட்டு வைக்கவா, எப்படி பொரிச்சு வைக்கவா, இல்ல ஃபுல் பாயில் மாதிரி போட்டு வைக்கவா? உங்களுக்கு என்னன்னு கேக்க மட்டும் வச்சுக்கிறீங்களா? என்னன்னு போதுமா? என்ன நடந்தது என்னன்னு? சாரிங்க இதுவா இருப்பாங்களா? பைக் வந்து பார்த்தா காணா. தொலைஞ்சு போச்சா? தொலைல ஐயோ போலீஸ் இல்ல இரு. அப்பா வாங்கி கொடுத்ததா? தொலைஞ்சில போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ் எதுக்கு? அது அவங்க திருடுவாங்களா அந்த மாதிரி? திருட மாட்டாங்க. நோ பார்க்கிங்ல போட்டனால எடுத்து போயிட்டாங்க. பார்க்கிங்ல போட்டீங்க. நான் பேசுறேன் வீட்டுக்கு சொல்றேன். இல்லங்க எனக்கு புரியலங்க, அதான் கேக்குறேன். போலீஸ் பைக் எடுத்து போயிருக்காங்களா? போலீஸ் வந்து டென்ஷன் ஆகாதா? போயிருக்காங்க. அப்ப போலீஸ் வந்து என்ன பண்ணனும்? நம்ம ஃபைன் கட்டணுமா? போயிட்டாங்க. எவ்வளவு ஃபைன் கட்டணுமா? டிராஃபிக் லா அண்ட் ஆர்டரா இல்ல கிரைம் பிரான்ச்சா? கிரைம் எல்லாம் எப்படி வருவாங்க? டிராஃபிக் போலீஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுப்பாங்களா? அவங்க தான் டிராஃபிக் போலீஸா? ஆமா ஆமா. அவங்க தான் பாசாவே பொறுமை. உங்கள்ட்ட தானே எப்படி ஓட்டுனாங்க? புரியலங்க, நீங்க தெளிவா சொல்லுங்க. சொல்றீங்க இருங்க நான் போய் பாத்து இருடே. ஆமா ஒருநாள் ஈரே போனாங்க. என்ன கேள்வியா கரெக்ட் நம்ம அந்த அப்பாட்ட ஏண்டி பேசிட்டு இருக்க? பைக் தொலைஞ்சு போச்சு. பைக் எல்லாம் தொலைஞ்சு வண்டி போலீஸ் எடுத்து போய் வச்சிட்டு வந்துட்டார் பைக். ஹலோ ஏப்பா என்னப்பா என்ன சொல்லுது உன் வைஃப் பைக் தொலைஞ்சு போச்சா? என்னப்பா நீ ஒரு இத்தனை வயசாச்சு ஒரு போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதுதானே? வீட்டுக்கு உன் வைஃப் ஏங்க என்னங்க ஆச்சு? நான் கொஞ்சம் இருங்க, கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு. நான் வந்து உனக்கு எல்லா கதையும் சொல்றேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்த நபரை சொல்லிட்டு இருந்தான், அவனும் போயிட்டான். இப்ப எவங்கிட்ட போய் நான் விசாரிக்கிறது? இப்ப சும்மா டென்ஷன் ஆகிட்டு கேள்வியா கட்டிட்டு இருந்தா பாத்துக்க ப்ராப்ளம். கேள்வியா கட்டிட்டு வீட்டுல இருந்துட்டு எங்க பண்றேன்? சார் பாத்தீங்கன்னா சார் அந்த பாலத்துக்கு கீழே பைக். சீரியஸ்லி இது இது இந்த ஒரு ஸ்கிட் மட்டும் இப்ப பண்ணாங்களே, அது ஒரு ப்ராப்பர் ஒரு சீனாவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா எனக்கு ஒரு பக்கம் இவ்வளவு கேள்வி கேட்பாங்களான்ற மாதிரி எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். அவன் பையன் அந்த பையன் வந்து ஒய்ஃப் வந்து இப்படியேதான் இருக்குவாங்க. இதே மாதிரி கால் பண்ணி சீரியஸா இதே மாதிரி கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வரும்போது மாவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நாங்க நின்று அவங்க போன் பேசிட்டு இருக்கோம். நாங்க நிற்கிற இடத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கேப் இருக்கு. நான் 20 நிமிஷத்துல வந்துருவேன். நான் என்ன பண்ணணும்? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவேன்? வெயிட் பண்ணுவேன். 20 மினிட்ஸ் வரைக்குமாவது வெயிட் பண்ணுவேன். கரெக்டா 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? அவன் வண்டி ஓட்டிட்டு இருப்பானா? சரி ஓகே நான் இப்பதான் கிளம்பிட்டேன், வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துடுவேன். மறுபடியாவது 1/4 மணி நேரத்துல பண்ணுமே. மறுபடியும் 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? அந்த கேப் கூட பிரிஞ்சிருக்க முடியல போல. எனக்கு என்ன ஒரு கம்மினா, இப்ப இதுல சுதாகர் பண்ண மாதிரியே வந்து அந்த பையனும் ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணுவான். எனக்கு யோசிச்சு பார்ப்பேன், எப்படா இவ்வளவு பொறுமையா ஆன்சர் பண்றதுனால இந்நேரம் பெஸ்ட் அவுட் ஆகி இந்நேரம் கத்திரி பண்றேன். எப்படா இவ்வளவு பொறுமையா ஆன்சர் பண்ணி இதே மாதிரிதான் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பொறுமைசாலிங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அதனாலதான் அவனுக்கு அந்த மாதிரி அமைஞ்சது. நம்மளாலாம் தாக்கு பிடிக்க முடியாது. அதான் சரி. அப்ப சொன்னல அன்னைக்குதான். ஆமா இது ஒரு கேட்டகரிஸ். நான் இது மாதிரியும் பண்ண மாட்டேன். வந்து வீட்ல இருந்தா கிளம்பி போகணும். வந்துடுறேம்மா, அதான் சொன்னேன் நான். போக கூடாது. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள்ல வந்துரு. சரி அப்படினா அப்ப இன்னைக்கு புதன்கிழமைனா வெள்ளிக்கிழமை நைட் வந்துருவியா? ஆமா கிளம்பறேன். சரி 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 டிக்கெட்டும் போட்டேன். சூப்பர். டிக்கெட்டும் போட்டாச்சு. ஆமாடா, சனிக்கிழமை வீட்ல இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காது குத்து முடிச்சிட்டு அன்னைக்கு நைட் டிக்கெட் போட்டு நான் வந்துறேன். உங்க தங்கச்சி வீட்டு சைடுல ரொம்ப உன்னைய தான் கேக்குறாங்க. ஆமா சரிடா, அவள்கிட்ட சொல்லிரு கிளம்பி வந்துருங்க. சரி சரிடா. சரிமா. எங்க 2 நாள்ல ஊருக்கு போறோமா? ஆமா 2 நாள் ஊருக்கு போறோம்ல. என்னங்க எதுவுமே சொல்லல நீங்க? அது தப்புதானே. அப்ப ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, அப்புறம் ஊருக்கு போகணுமா? யாருக்கு ஃபங்க்ஷன்? தங்கச்சி கட்டி கொடுத்தோம்ல, அவங்க வீட்ல அவங்க ஓப்படியா பையனுக்கு ஓப்படியா பையனுக்கு என்னது காது குத்துறாங்கன்னு தெரியாதா? காது குத்தா எல்லாரும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. தெரியாத உனக்கு? நடிக்காத நீ. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. நான் போய் யார்கிட்டயோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் யாரு? நீங்க தானே கட்டினீங்க, நீங்க தானே சொல்லணும். இல்லங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எப்படி 2 நாள் நீங்க டிக்கெட் முதற்கொண்டு போட்டீங்க? டிக்கெட் அப்ப டிக்கெட்
வெள்ளிக்கிழமை கிடைக்க ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டேன் நானு. இல்லங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்தோட என்னை ஒதுக்கி ஓரமா வச்சிட்டீங்க. உங்க குடும்பத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல என்னை சேர்த்துக்க போறது இல்ல. நான் எதுக்கு லூசு மாதிரி நான் உங்களுக்கு சேர்த்து ஏன் குடும்பம் வார்த்தை விடாத. இல்லவா கரெக்ட் தான் சொல்லணும் இல்ல வீட்ல இருக்கவங்ககிட்ட. நான் வரலங்க. 2 டிக்கெட் போட்டு நீங்களே போட்டுட்டு போங்க. நான் வரல. ஏய் என்ன என்ன டிக்கெட் நீ அப்பர் லோவர்ல போட்டுருக்கேன். சிங்கிள் பர்த் தான் கிடைச்சதுன்னு போட்டு வச்சிருக்கானே. அப்படியே அப்பற முடியுமா? வீணா போட்டோம். எனக்கு எதுக்கு ஏன் குடும்பமா நாசமா போகுது? உங்க குடும்பம் தானே காசு தானே வீணா போகுது. இங்க பாருங்க நான் இங்க பாருங்க என்ன கை பிடிக்கிறேன். என்ன 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 அது சொல்லிட்டேன்னு நான் ஐயோ இதாவனா இந்த டயலாக் சொல்லிட வேண்டியது. விட்டுட்டேன் நினைக்கிறேன். என்ன இப்ப எல்லா டயலாக்கும் ஒரே மாதிரி என்ன சிரிக்கி நீங்க சொல்றத பூரா நம்பிட்டு அப்படியே போயிரு. அடுத்த டாபிக் போங்க. அதான் சமாளிச்சு எடுத்தீங்க. அடுத்து சூப்பர் சூப்பர். சின்ன மேட்ரு ஊருக்கு போறோம்னு சொல்லலன்னா அதுக்கு வர எல்லாம் போணும்ல. நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு உங்க அம்மாட்ட பேசி எல்லாம் கட்டி கொடுத்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதி கொடுத்திருக்கப்பா சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்றேன்ல. நீ என்ன சொல்ற நீங்கப்பா? உங்க அம்மாட்ட பேசுறது பூரா அப்படியே ஜெராக்ஸ் போட்டு தெரியும் எனக்கு. ஜெராக்ஸ் போட்டு தரேன். உங்க அண்ணன் வீட்டு பேசுறது பூரா தெரியும் எனக்கு என்னங்கறதெல்லாம் தெரியும். சொல்றேன் தெரிய கூடாதுன்னு வர மாதிரி மேல்காரி வேலைக்காரிங்க மட்டும் பல தடவை பேசுறேன். இல்ல தோச்சு போடுறவா செலவு பண்ணி வரவா. வர்றப்ப ஃபோன் கடையில கிமியா டேட்ஸ் வாங்கிட்டு வர்றியா? கிமியா வாங்கிட்டு வரேன். வை தேவையில்லாம கிமியா டேட்ஸ் ஸ்வீட்டா இருக்கும், நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீல அதே மாதிரி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கிட்டு. ஏய் வா என்ன என்னடி பிரச்சனை? என்ன புரியல எனக்கு. என்னது வாங்கி போனேன்னு சொன்னீங்களா? கிமியா டேட்ஸ் வாங்குனா வண்டியில போறோம். அப்புறம் என்கிட்ட சரியா சொல்லல வேற சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? நான் எப்பங்க உங்களோட கிமியா டேட்ஸ் வாங்க வந்தேன்? நீ வரல, நீ தூங்கிட்டு இருந்த வண்டியில. நான் தூங்கிட்டு இல்ல என்னை தூங்க போட்டு போய் வாங்கிட்டீங்க. இதெல்லாம் பிரச்சனையா? எப்படி வேணா தூங்க போட்டு போய் என்ன வேணா பண்ணுங்க. என்கிட்ட சொல்றீங்க அத பேருக்கு இதெல்லாம் தப்பு. எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. டென்ஷன் ஆகாத. நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்தனால சரி தூங்குறியேன்னு வந்து பாருங்க. நீங்க உங்க குடும்பங்க உங்க லைஃப் நீங்க பாத்துங்க. நான் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு புரியல ஒண்ணு. என்ன 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 எனக்கு புரியல. என்ன 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 சண்டை போற மாதிரி கூப்பிட்டு சாரி கேக்குறீங்க. சும்மா சாரி விடு. சரி விடு. இங்க அப்படியே உள்டா நான் சாரி கேக்கணும். நம்ம குடும்பம் நடக்க நல்லா இருக்கும். நான் நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்றேன். வேணாம் போயிட்டு வந்தா 4000 ரூபாய் வரும். ரீஃபண்ட் கேளுங்க. சரி நான் கேக்குறேன். ரீஃபண்டா? யூ சம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவா. அக்கா பவியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேக்கா. இல்லக்கா ஹஸ்பண்ட் ஒரு காமெடி. இப்ப போய் வாட்ஸ்அப் யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? ஹஸ்பண்டுக்கு தான். அவருக்கா? ஆமா அவருக்கு என்ன இதுல மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க? எப்பவுமே எனக்கு அவர் மெசேஜ் பண்ணுவாரு. வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல இங்க பாருங்களேன் எவ்வளவு கிளிங்கியா மெசேஜ். ஃபோன் பேச மாட்டீங்களா? ஃபோன்லாம் இல்ல. ஃபோன் பேசினாலும் டெய்லி காலையில குட் மார்னிங் புஜ்ஜு ஐ லவ் யூ அனுப்பிட்டு தான் அவர் டேவே ஸ்டார்ட் ஆகும். அப்படியா? அந்த பக்கம் படுத்துக்கிட்டு இங்க திரும்பி இருப்பாருக்கா. அப்ப கூட அவர் வந்து ஐ லவ் யூ புஜ்ஜு அனுப்பிட்டு தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்க பாருங்க ரீல்ஸ்லாம் கூட ரீல்ஸ் ஓகே ஓகே இன்ஸ்டாகிராம்ல அனுப்புறா. ஓ இவங்க அனுப்புறாங்க இவர அனுப்பலனா சமைக்கிறது இல்ல. ஒரே இது நடக்கும். இது நடக்குது. கப்புள் vlogலாம் போடுவாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுவாங்கல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி. 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு நம்ம அத பண்ணலாம். டார்ச்சர் பண்ணிருக்க. ஒரே கண்ணப்ப அதுக்குள்ள என்ன எக்ஸாக்ட்டா இருக்கு. ஐயோ எந்திரிச்சு பாருங்க. ஆமா புஷ்பா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் வாட்ஸ்அப்ல காலையில குட் மார்னிங் புஜ்ஜு லவ் யூ மாலாம் அனுப்புறாராம். சரி அனுப்பு. நீ வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பியிருக்கன்னு பாப்பமா? இங்க பாரு. போன்ல நோட்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு அனுப்பிருக்க. அது நடக்கும்ல. எங்க பாரு உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு 2 கிலோ. சொன்னத மறந்துற கூடாது. கட்டு. சொன்னத மறந்துற கூடாது. நான் கொத்தமல்லி கட்டு உன் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியாதா? மறந்துட்டேனா மிஸ் ஆயிடுச்சு. ஆமா அது நோட்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. வாட்ஸ்அப்ல ஃபுல்லா இத அனுப்பிச்சு வச்சிருக்க. இன்ஸ்டாகிராம் போலான்னு பார்த்தா திங்கிற ஐட்டம் அனுப்பி செஞ்சு கொடுன்னு வேற கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்கா பேசணும் அவ்வளவுதான். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. இல்ல 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 கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல. ஒரு இலவு என்ன பாட்டு என்ன பாடிட்டு இல்ல 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 இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் கோவமா முறைச்சு நல்லா இருந்துச்சு.
தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. நீ லவ் பண்றேன்னு வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கான்ல காட்ட தேவையில்ல. உனக்கு இன்னும் பர்சனலா உனக்கு வச்சுக்கோங்க. நீ பேசிய குடும்பத்தை சண்டை ஆகிட்டு இருக்கு. நீங்க தேவையில்ல இன்னும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. இல்லங்க ஏங்க அவங்கள்ட்ட ரூடா பேசுறீங்க? ரூடா ஷவுட் பண்றாரா? என்னக்கா என்னையே இவ்வளவு கத்துறாங்க, உங்களை என்னக்கா பண்றாங்க? உங்க வீட்ல என்ன ஓகே தானே? ஓகே வர இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்களா இல்ல காட்டுறாங்களா அப்படி வந்துகிட்டு என்ன எலவுல தெரியல. இந்தாமா அப்பா சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன வந்துச்சு? இதுதான் ட்ரெஸ் என்ன போட்டிருக்கேன்னு கண்டுபிடின்னு. ஆக்சுவலி 4 இது இன்னும் வச்சாங்க, 4மே நச்சுன்னு இருந்துச்சு. இந்த வாட்டி எப்படி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அனுபவிச்சிருக்காங்களா? நான் அப்ப தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து எல்லாத்தோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம். நான் இன்னும் எனக்கு மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கு லைஃப் ஸ்டைல் இல்ல சார், நார்மலாவே சொல்றேன் இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நீ அப்ப என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்க? இல்ல என்ன கேவலமா நினைச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி டார்ச்சர் பண்றேன்னு இல்ல அந்த வேர்ட்ஸ் அவங்க சொல்றது இது கூட கண்டுபிடிக்க முடியலையா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னு. அது எனக்கு மேபி நீ வந்து அந்த மாதிரி நான் கேக்குறியோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஸ்பாட்ல பார்த்தா த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தா கரெக்டா ஷேப் இருக்கான்னு கேட்பேன். ஆனா நான் சொல்லிடுவேன்ல நான் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு. கண்டுபிடி என்ன போட்டிருக்கேன்னு கண்டுபிடி அது மாதிரி ஏதாவது சொல்லிருக்கேன். ஆனா அந்த போன் கால் வந்து செட் போன் கால் நம்ம அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஃப்ரெண்டுக்கு தான் செட் ஆகும். இது அப்புறம் ஊருக்கு போறது என்ன ஊருக்கு போறது அது நடக்கும்ல, என்கிட்ட சொல்லவே மாட்டேன். சொல்லிடுவேன் மறந்துடுவேன். நம்ம மட்டும் நம்ம வெட்டியா உட்காந்துட்டு இருக்க மாதிரி. நம்ம மட்டும் வீட்டுல ஏதாவது பேசினா A to Z சொல்லணும். யார் என்ன பேசினாங்கன்ற கொண்டு சொல்லணும். நாளை கேட்க மாட்டேன். அடி பாவி நடிக்காத. நாளை கேட்டதே இல்ல. அதே அவங்க பேசினா இன்ட்டு தான் கொடுப்பாங்க. ஆமா இல்ல இதான் அதான்னு அதுல சொல்லும்போது ஒதுக்கிதான் வைக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்றது இல்ல. வேலைக்காரி டைலாக் அந்த சொல்ல மாட்டேன். வேலைக்காரி டைலாக் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அது எப்படி சொல்றது தெரியல எனக்கு அது எப்படின்னு. ஆனா சீரியஸ்லி செம்ம ஸ்கிரிப்ட் சூப்பரா இந்த வாட்டி டெவலப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு கோபி ரியாக்ஷன்ஸ் லாஸ்ட்ல பார்த்தது உங்க அக்கா ஃபேஸ் மாதிரி பார்த்தது கோபமா நேரம் எனக்கு அது அது வந்து எனக்கு வந்து சிங்க் ஆனிச்சு. இல்ல ஆண்டி சொல்லுவாங்கல்ல எனக்கு அது கூட ரிலேட்டட் ஆனிச்சு. அப்ப நம்மளால இப்படிதானே மத்தவங்க திட்டு வாங்குவாங்கன்ற சொல்லலாமா தெரியல. வாக்கிங் போறேன் வேணாம் அதோட முடிச்சுப்போம். வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். அருமையான வீடியோ. பாய்.